முத்தி பூர்ணம் மெய்யாகவே சதிருகோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலமந்த நிரூபிக மகான்வியராய் உருவான் சாலையாண்டவர்களே முத்திவாய் அளவிலா வேகு காலம் இப்பூமியில் பழமையான புராதன பூர்வீகர் நிழல் போலும் பிரியாதேனை ஆண்ட என்ன நிழல் போலும் பிரியாதேனை ஆண்ட என்ன தலையில் என் குரு தாழ்வாழி வாழியே. இங்கு சிவகாசி வேதம் ஓதும் பாடசாலைக்கு திரண்டு வந்திருக்கும் அனைவருக்கும் நமஸ்காரம். நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்களை வணங்கி தோத்தரித்து ஞானம் என்ற தலைப்பில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது ஞானம் அப்படின்னா அது 4 படிநிலைகள் இருக்கு. சரியை, கிரியை, யோகம், ஞானம். இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஞானம் இதுவரைக்கும் தெய்வம் வரைக்கும் வந்த ஞானியர் அனைவரும் கடந்து வந்த பாதை, ஞானம் பெற்ற பாதை. அதாவது சரியை என்றால் உருவ வழிபாடு, வேத வழிபாடு. அடுத்து அறிவை அறிய ஆசானை தேடு. ஒரு ஆசானை தேடணும். தெய்வம் பார்த்தீங்கன்னா ஈராறு குருமார் இட முறிதானே. பொய்க்குருமார்கள் 12 பேர்கிட்ட ஞானத்துக்காக தேடி அவர்கள் பொய்க்குருமார்கள், அவர்கிட்ட ஞானம் இல்லை, அப்படி ஏமாந்தார்கள். அப்ப சரியை என்பது உருவ வழிபாடு, வேத வழிபாடு, குருவை தேடுதல். அடுத்து கிரியை என்பது ஒரு மெய்யான குரு பெருமானை அடைதல். அப்புறம் அவர்களுடைய கிரியை கட்டளையின்படி நடத்தல். ஒரு மெய்யான குரு பெருமானை அடைந்து அவர்களுடைய கிரியை கட்டளை, அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கணும். அவரு என்ன சொல்றாரோ அதன்படி கேட்டு நடக்கணும். அதற்கு அந்த குரு பெருமான் நிறைய சோதனைகள் கொடுப்பாங்க. அந்த சோதனையெல்லாம் தாண்டணும். அப்ப இந்த கிரியை என்பது 12 வருடம், தெய்வத்துக்கு 12 பிளஸ் ஒரு ஆண்டு ஆடு மேய்த்தல். அப்ப 13 வருடங்கள் தெய்வத்துக்கு கிரிகைகள். 3வது யோகம். இப்போ நம்ம கிட்ட 4 தேகங்கள் இருக்கு. ஒன்று கண்ணில் பார்க்க தெரியக்கூடியது, அழியக்கூடியது தூல தேகம். இதற்குள்ள ஜீவதேகம், காரண தேகம், மகா காரண தேகம். இந்த 3 தேகங்களும் இறைவனுடைய தேகங்கள், அழியா தேகங்கள், அரூப தேகங்கள். அப்ப இந்த யோகம் என்ற நிலையில நமக்குள் இருக்கிற அந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு இரண்டரை கலத்தல். இப்ப தெய்வம் திருப்பரங்குன்றத்துல அவர்கள் தவத்துல ஏறும் பொழுதுதான் அந்த அவர்களுடைய ஜீவாத்மா அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த பரமாத்மாவோடு இரண்டரை கலந்து அந்த தவம், யோகம், நிஷ்டை அப்படிங்கிற செயல் நடந்தது. சரி, இந்த யோகத்துக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீவாத்மா பரமாத்மாவோடு போக்குவரத்தாக இருத்தல். ஒரு ஊருக்கு போறோம் வர்றோம், இது போக்குவரத்து. அவர்கள் அவங்களுடைய ஜீவாத்மா பரமாத்மாக்குள்ள போவாங்க, அங்க போய் பேரின்பம் அடைவார்கள், அப்புறம் அங்கிருந்து தவப்புலனை பெறுவார்கள், மறுபடியும் இந்த விழிப்பு நிலைக்கு வந்துருவாங்க. இது யோகம். இப்ப தெய்வம் பாத்தீங்கன்னா அந்த திருப்பரங்குன்றத்திலேயே பல மாதங்கள் அன்ன ஆகாரம் இன்றி தவம் இயற்றி தான் நமக்கெல்லாம் இப்ப கொடுக்குறாங்கன்னா, அப்ப ஏற்றுன தவம் கடைசி வரைக்கும் தவம் அவங்க ஏற்றுனாங்க. ரைட். இந்த ஞானம் என்பது ஜீவாத்மா பரமாத்மாவோடு இரண்டரை கலத்தல். அப்படின்னா போனா திரும்பி வராது, எழுப்பப்படும். இந்த உலகமெல்லாம் அழிக்கப்பட்டு எழுப்பப்படும் காலம் வரை அந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு இரண்டரை கலந்து சமாதி நிலையில் ஆதிக்கு சமமாக இருந்து அந்த பேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்ற நிலை, அதான் ஞானம். ரைட். இப்போ யாராவது மலையாளம் தெரிஞ்சவங்க யாரா இருக்கீங்களா? யாருமே இல்லையா? ஒருத்தர் கூட இல்லையா? ஐயா, சரி. ஞான் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தங்க? ஞானா நான். அப்ப ஞானம் என்ற வார்த்தைக்குள்ளேயே அதனுடைய அர்த்தம் இருக்கு. அப்ப ஞான் நாம், ஞான்னா நான், நாம் ஞானம்ங்கிற வார்த்தையில் நான் இருக்கு, நாம் இருக்கு.
அப்ப நான் நாம் ஆகுதல் ஞானம். இப்ப நான் சொன்னா நான் உடனே ஒருத்தரை குறிக்கும், நாம் அப்படின்னு சொன்னா நம்மள உள்ள எல்லாரையும் குறிக்கும், அது நாம். சரி, இப்ப நமக்குள்ள பாத்தீங்கன்னா இப்ப நான் பேசுறேன்னா இல்லையாங்க? பேசுறேன். இப்ப இந்த தூலம் தான் பேசுது. இந்த தூலம் தான் நானா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்குள்ள இருக்கின்ற அந்த ஜீவன் ஆத்மா பரமாத்மா வெளியேறிடும். அப்ப அந்த தேகத்தால பேச முடியுமான்னா பேச முடியாது. அப்ப அது நான் அல்ல, இந்த தூல தேகம் நான் அல்ல. சரி, இப்போ ஜீவ தேகம் இது மனத்தை அடிப்படையாக கொண்டது. மனம் நினைக்கத்தான் முடியும், அதால பேச முடியாது. இப்ப நான் பேசுறேன்னா என் மனம் இன்னைக்கு ஞானம்ங்கிற தலைப்புல பேசணும்னு நினைச்சது பேசுது. அப்ப இந்த மனத்தால் நினைக்கத்தான் முடியும், பேச முடியாது. சரி, அப்ப இந்த நம்முடைய மனம் நான் அல்ல. நான் பேசுறேன்னா அந்த மனம் நான் அல்ல. சரி, அந்த நான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்குள் இருக்கின்ற அந்த ஆத்மா. அந்த ஆத்மா தான், அதுதான் நம்முடைய சுவாசத்துக்கு அதிபதி, இந்த வாக்கு நாதத்துக்கு அதிபதி நம்முடைய ஆத்மா. அப்ப இந்த ஆத்மா இன்னைக்கு நான் என்று சொல்வதற்கு எதற்கு உரிமை இருக்குன்னா ஆத்மாவுக்கு. சரி, இந்த ஆத்மா மட்டும்தான் இந்த நாதத்துக்கு அதிபதியா காரணமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒருத்தங்க அடக்கமாயிடுறாங்க, அவங்ககிட்ட தூல தேகம் இருக்கு, அதுக்குள்ள ஜீவன் ஆத்மா பரமாத்மா மூணு இருக்கு. அவங்களால பேச முடியுமா? பேச முடியாது. ஏன்னா அந்த ஜீவாத்மாவுடைய தன்மை எல்லாம் பரமாத்மாவுக்குள் ஒடுங்க போயிருச்சு. இப்ப நாம பேசுறோம் அப்படின்னா இதற்கு பேசுவதற்கு ஆத்ம சக்தி வேணும். அதற்குள் அந்த ஆத்ம சக்தியை கொடுப்பது பரமாத்மா. அப்ப நான் என்ற ஆண்மை எதற்கு உண்டுன்னா பரமாத்மாவுக்கு, அந்த இறைவனுக்கு, உயிருக்கு, அதுக்கு மட்டும்தான் உண்டு. இப்ப ஞானம் என்பதில் இப்ப நான் அப்படின்னு சொல்லி இருக்கிற இந்த தூலம், இந்த ஜீவன், இந்த ஆத்மா, இது எல்லாம் அந்த பரமாத்மாவுக்குள் ஒடுங்கணும். அப்ப நான் என்ற ஒன்று இல்லை, எல்லாம் நாமாக ஒன்றா இருந்தா தான் நான். இதனுடைய செயல் முழுக்க அந்த பரமாத்மாவுக்குள் ஒடுங்கணும். அதுதான் நாம் ஆகுதல் ஞானம். ரைட். இப்போ இந்த ஞானம், இப்ப நமக்கு தெய்வம் இந்த சரிய கிரிய யோக ஞானம் எப்படி எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ தெய்வம் அவர்களுடைய கையகத்தாகுதல் சரியை. இப்ப கையகம் என்றால் எண்ணமாகிய கை. தெய்வம் இப்ப அவங்க திருக்கிறான், அதுக்குள்ள போய் நாம போய் இருக்க முடியுமா? தான் செய்கிற காரியம் எமக்கு தெரியாது என்று நினைக்கிறவனை எமது எண்ணமாகிய கை தொடாது. அப்ப கை என்றால் எண்ணம், தெய்வமுடைய எண்ணம். அப்ப தெய்வம் அவருடைய கையகத்தாகுதல் அவருடைய எண்ணத்தின் வசமாகுதல். இப்ப நாம தெய்வத்தை நினைக்கிறோம், வேதத்தை படிக்கிறோம், ஆலயத்துக்கு போறோம், வணக்கங்களை கலக்கிறோம். அப்ப நம்ம எண்ணம் தெய்வம் அவருடைய எண்ணத்துக்கு ஆகுது. அப்ப நம்மளுடைய சரியை அப்படிங்கிற அந்த நிலை முடியுது. தெய்வம் என்ன சொன்னாலும் ஆமா. அடுத்து கிரியை என்றால் கிரியை கட்டளைகள். அப்ப அவர்களுடைய தெய்வம் அவருடைய அன்புக்கு இலக்காகணும். இப்ப நம்ம எண்ணம் தெய்வத்துக்கிட்ட போச்சு. நான் வெளியில காமிக்கிறேன், நீங்க வெளியில நினைக்காதீங்க, உள்ளுக்குள்ள தெய்வம் புறத்தில் இருந்தார்கள், இப்பொழுது எல்லோருடைய அகத்திலும் இருக்கின்றார்கள். அப்ப தெய்வம் அவருடைய அன்புக்கு இலக்காகுதல். இப்ப அன்புக்கு இலக்காகுதல்ங்கிற போது இப்ப அனந்தர்களுக்கு என்னைக்கு அவர்களுக்கு அந்த பிரம்மோபதேசம் என்ற மறுபிறப்பு நடக்குதோ அன்றைக்கு அவர்களுக்கு அந்த கிரியை அப்படிங்கிற அந்த நிலை முடிஞ்சிருது. அதாவது நரன் மனுவாகி தேவராக ஆக்கப்பட்டார்கள். சரி, இப்ப நாமெல்லாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம நரனாக 7 வகை தோற்றத்திலேயே இல்லாத ஒருவராக இருந்தவர்களை தெய்வம் மனுவாக மாற்றுகின்றார்கள். அப்ப நாமெல்லாம் பிறப்பிக்கப்படவில்லை என்று நினைக்காதீர்கள். 7 வகை பிறப்புல நரன்கிறதே இல்ல. அமரர் மனு விலங்கு புல் ஊர்வன ஜலவான் சென்று தருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகின்ற 7இல் இந்த நரன் என்ற ஒரு கேரக்டர் நரனாக பிறக்கிறான், நரனாகவே வாடுகிறான், நமன்ட்ட போய் சேர்றான். அவனை ஒரு பிறப்பாக இறைவன் எடுத்துக்கொள்ளவே இல்லை. அப்ப அப்படி இருந்த இந்த நர கூட்டத்திற்குள் நாம தெய்வத்தினுடைய எண்ணம்
நம்ம எண்ணம் தெய்வத்து எண்ணத்துக்காக அவருடைய எண்ணம், அவருடைய அன்பு நமக்கு இலக்காகி நாம நரன்கிற நிலையிலிருந்து மனு என்ற நிலைக்கு மாற்றப்படுகிறோம். இப்ப நாமெல்லாம் மனு, அவர்கள் அனந்தாதி தேவர்கள், பிரம்மோபதேசம் பெற்றவர்கள் அனந்தாதி தேவர்கள், நாமெல்லாம் மனு. நாம தேவர ஆக முடியுமானா ஆக முடியாது. தரைதலில் நரராய் தோன்றி தாம் கதி அடையாத வரை முறைசங்கார் அனுக்கிரகம் முடித்துமே மனுவாய் மாற்றி, அந்த தெய்வத்துடைய அனுக்கிரகம் பெற்ற பிறகு மனுவாய் மாற்றி விரை பிரம்மம் அவர் முகத்தில் வைத்துமே படைத்து பின்னும் மறைபடா தேவராக்க வந்தனர் உலகக்கம்மே. அப்ப அவர்களுடைய தூலத்தில் மேனி இருந்து அப்பதான் அந்த மறுபிறப்புகிற செயல் ஆக்க முடியும். அப்ப தூலத்தில் மேனி இல்லைன்னா இந்த நரனை மனுவாக ஆக்கலாம். ஏன்னா நமக்குள்ள தானே இருக்காங்க, தெய்வம் நமக்குள்ள இருக்காங்க. நம்முடைய எண்ணம் தெய்வத்துக்கிட்ட போய் ஆகா நம்மளைத்தான் நினைக்கிறான். அப்ப நம்மளை நரன் என்ற நிலையிலிருந்து மனுங்கிற நிலைக்கு மாற்றாங்க. அப்ப சரி, அடுத்து இப்ப யோகம் என்றால் என்ன நமக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெய்வம் அவருடைய நிறை ஒட்டுதலில் ஈர்த்தல் யோகம். நமக்கு என்ன யோகம் அப்படின்னா, நாமெல்லாம் போய் குரு கிட்ட 12 வருஷம் இருந்து தனியா காட்டுக்குள்ள போய் தவம் செய்யணும்னு இல்லை. தெய்வம் அவருடைய நிறை ஒட்டுதலில் இருத்தல் யோகம். இப்ப நாம உங்களுக்கு இதுவரைக்கும் வந்த ஞானிகள் என்ன செஞ்சா நாம சொன்னோம், அவங்களுக்கு சரியைனா உருவ வழிபாடு, அடுத்து அருப வழிபாடு, வேத வழிபாடு எல்லாம் சரியைங்கிற நிலையில தான் இருந்துச்சு. ஆனா தெய்வம் நமக்கு ஆலயத்துல போய் வழிபாடு செய்தல், அந்த குடல் வணக்கத்துல கலந்துக்கிறது இருக்கிறதுலே யோகத்துல அதிக பலனை கொடுக்கக்கூடிய யோகம். எமக்கு பதிலாகவே எம் மக்கள் நெற்றி சுழிப்புடன் பூரியை வைத்து ஊதும் பொழுது அப்பொழுது வருவது எம்முடைய பரிசுத்த ஆவி, அதுவே உங்கள் ஆத்ம ரட்சிப்புக்குரியது. எல்லா ஞானிகளும் தனக்குள் இருக்கின்ற அந்த பரமாத்மாட்ட போய் தான் அந்த ரட்சிப்பை பெற்றார்கள். ஆனா நமக்கு தெய்வம் அந்த குழல் வணக்கத்தின் மூலமாகவே அந்த ஆத்ம ரட்சிப்பை கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஜீவன் முக்திக்கு வேண்டியது நிஷ்டை, ஆனால் தேக முக்திக்கு வேண்டியது சாலை குழல் வணக்கம். அப்ப நாம இப்ப தெய்வத்தை பத்தி பேசுறோம், கேட்கிறோம். இது எல்லாம் இந்த ஜீவன் முக்திக்கு வேண்டிய நிஷ்டையாக தவமாக இருக்கு. ஆனால் தேக முக்திக்கு வேண்டியது சாலை குழல் வணக்கம். அதுலதான் அந்த பரிசுத்த ஆவியுடைய சக்தி நமக்கு கிடைக்குது. அடுத்து எது ஞானம் என்றால், தெய்வம் அவருடன் இரண்டரை கலத்தல். என்னைக்கு அடக்கமாகறமோ அது வரைக்கும் நமக்கு நிஷ்டை தவம் நடந்து கொண்டிருக்கு. அதாவது ஞானிகள் தவம் செய்தார்கள், நாம தவத்தை தெய்வத்துக்கிட்ட இருந்து இனாமாக பெறுகிறோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவர்களாகவே செய்வது, இது நாம வாங்குவது. நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ தெய்வம் அவர்களுடைய தவத்தை என்னென்னலாம் வழிமுறைகளில் நாம் பெறணும், அதை வீணாக்காம நாம பத்திரமா வச்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்ப நமக்கு என்ன வேணும் அதுதான். இப்ப ஒரு கதை, அதாவது இது திருவிளையாடல் புராண கதை. சிவபெருமான் பார்வதி தேவியார் இருக்காங்க. அப்ப விநாயகர் பெருமானும் முருக பெருமானும் இருக்காங்க. நாரதர் ஒரு மாம்பழம், இதுதான் ஞானப்பழம் அப்படின்னு கொடுக்கிறார். ஒரு பழத்தை 2 பேருக்கு எப்படி பிரிக்கிறது, ஒருத்தராதான் பசியாடணும் அப்படின்னு நாரதர் சொல்றார். சரி, அப்போ போட்டி வைக்கிறாங்க. யார் அதாவது இந்த உலகத்தை முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த ஞானப்படம். ரைட். முருகப்பெருமான் என்ன செய்தார், அவருடைய அந்த மயில் வாகனத்தில் உலகத்தை சுற்ற கிளம்புகிறார். நம்ம விநாயகர் பெருமான் கேட்கிறார், உலகம் என்றால் என்ன, அம்மையப்பன் என்றால் என்ன? உலகம் தான் அம்மையப்பன், அம்மையப்பன் தான் உலகம். அப்ப இவர் என்ன செய்யறாரு, அந்த அம்மையப்பனை சுற்றி வந்து அந்த ஞானப்பழத்தை பெறுகிறார். இது கதையாக இருந்தாலும் முருகப்பெருமான் அவர் மயில் வாகனத்துல ஏறி வெளி உலகத்துக்கு போல தனக்குள் இருக்கின்ற அக உலகத்துக்கு போனார். இதுவரைக்கும் வந்த தெய்வம் வரைக்கும் வந்த ஞானிகள் எல்லாரும் தனக்குள் இருக்கின்ற அக உலகத்தை சென்றுதான் இந்த ஞானம்ங்கிற பழத்தை பறித்தார்கள். இப்போ நாமெல்லாம் விநாயக பெருமாள் அம்மையப்பனை சுற்றி வந்தது மாதிரி தெய்வம் தான் நமக்கு மாதா பிதா குரு தெய்வம் எல்லாமே அவங்கதான். அப்ப நம்ம நினைவு அவர்களை சுற்றி வந்து அதே ஞானப்பழத்தை, இதுவரைக்கும் ஞானிகள் எல்லாம் கஷ்டப்பட்டு பெற்ற அதே ஞானப்பழத்தை நாமும் பெறலாம், பெற்றுக் கொண்டு இருக்கிறோம். சரி, அடுத்து ஞானத்தை எடுத்து அருந்துவதற்கு 5 கரங்கள்.
5 வழிகள் தெய்வம் நமக்கு வேதத்தில் அருளி இருக்காங்க. முதல்ல அக்ஷர உபதேசம். இப்ப வேதம் என்றால் அக்ஷர உபதேசம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, உன் ரட்சிப்புக்குரிய தேவ ரகசிய செயலே இங்கு வாக்கியமாக இறக்கப்பெறுகிறது. அப்ப வேதத்துல இருக்கிறது ரட்சிப்புக்குரிய தேவ ரகசிய செயல். ஆமாவா இல்லையாங்க? ஆமா. சரி, அடுத்தது இது அக்ஷர உபதேசம். அடுத்து 2வது வாயினால் பேசி புகுத்துகின்ற உபதேசம். இப்ப தெய்வம் இருக்கிற வரைக்கும் அவர்கள் பேசி எல்லாருக்கும் இந்த ஞானத்தை போதித்தார்கள். இப்பவும் நாம பேசுறோம், ஒருத்தர் பேசுறோம், இன்னொருத்தர் கேட்கிறோம், ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தர் பேசுறத கேட்டு அப்படிதான் ஞானத்தை பெற்றுக்கிறோம். அதுதான் வேதத்தில் செவியில் வாங்கி. இது 2வது செவியில் வாங்குதல். சரி, 3வது அந்த உபதேச விளக்கத்தை கொண்டு உன் நாவை வேத நாவாக வளர்ப்பது. அதுதான் செவியில் வாங்கி சிந்தித்து பிறரிடம் பேசுவது தவத்தைக்கான எத்தனையோ மடங்கு அதீதமான உன்னதமுடையது. அப்ப 3வது என்னன்னா பிறரிடம் பேசுவது. 4வது அறிவில் நின்று அறிவுக்கு உபதேசம். 5வது நினைவில் நின்று நினைவுக்கு உபதேசம். இப்ப நீங்க எல்லாம் நாம உபதேசம் கிடைக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. தெய்வம் நமக்கு ஒவ்வொருவருவருக்கும் தினம் தினம் நாம வேண்ட வேண்ட புதுசாக நாம் நினைவில் அறிவில் போதித்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த போதனை எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அடக்கமாற வரைக்கும் போதனை எல்லோருக்கும், அந்தர்களாலும் சரி நம்ம எல்லாரும் சரி, அந்த போதனைங்கிறது அவர்களுக்கு உபதேசம் நமக்கு போதனையாக இருக்கு. ரைட். இப்போ இந்த ஞானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப எளிமையாக தெய்வம் நமக்கு கொடுத்துட்டாங்க. தெய்வம் ஞானம் இப்ப தெய்வம் இருந்த காலம் வரைக்கும் குருவருமானங்க போய் தான் இந்த ஞானத்தை பெறுதல் மிகவும் கடினமானதாக இருந்தது. இப்போ நாம் வந்திருக்கும் இந்த காலத்தில் ஞானம் அடைதல் மிக எளிது. ஏன்னா எல்லா ஞானிகளும் தனக்குள்ள போய் அந்த இறைவனை தரிசித்தார்கள், அந்த தவ பலனை பெற்றார்கள். இப்ப இந்த கலியுக கடைசியில அந்த இறைவனே தூலம் தாங்கி வந்துட்டாங்க. இப்ப எப்படி நமக்கு அந்த ஞானம் பெறுதல் மிக எளிது அப்படிங்கிற நிலை வந்திருக்கு அப்படின்னா, இறைவனே தூலம் எடுத்து வந்துட்டாங்க. இறைவனே தூலம் எடுத்து வந்திருக்காங்க. நாம செய்யறதுக்கு பதிலா எல்லா தவத்தையும் அவர்கள் செய்து இந்த உலகமே திரண்டு வந்தாலும் தரக்கூடிய அளவுக்கு தவத்தை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அப்ப நாம் வந்திருக்கும் இந்த காலத்தில் ஞானம் அடைதல் மிக எளிது. திருப்பார்கடலை அப்படியே காய்ச்சி வட்டாக்கி சிறு சிறு துண்டாக எடுத்து உருட்டி உன் வாயில் போடுகிறோம். நமக்கு திருப்பார்கடல்லாம் என்னன்னு தெரியுமா? மகாவிஷ்ணு திருப்பார்கடல்ல தான் இருப்பாருன்னு சொல்றாங்க. நம்ம அங்க போக முடியுமா? போக முடியாது. அதனால தெய்வம் திருப்பார்கடலை அப்படியே காய்ச்சி வட்டாக்கி சிறு சிறு துண்டாக எடுத்து, இப்ப திருப்பதி லட்டு இவ்வளவு பெருச நம்ம வாய்க்குள்ள திணிச்சா போக முடியுமா? சின்ன சின்னதா இருந்தா முழுங்க முடியும். அப்ப அந்த திருப்பார்கடலை அப்படியே காய்ச்சி வட்டாக்கி சிறு சிறு துண்டாக எடுத்து உருட்டி, உருட்டினா ஈஸியா உள்ள போயிடும், உருட்டி உங்கள் வாயில் போடுகிறோம். உன் வேலை அதை அப்படியே விழுங்க வேண்டியதுதான். இப்ப நாம என்ன செய்யறோம்? இப்ப பாடல்லாம் படிச்சோம். சில அத்தி மாமரம் அண்ணல் பராபர அப்படின்னா, அத்தி மாமரம்னா என்னன்னு எனக்கு தெரியல. நம்ம வேலை அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற வேலை இல்லை, அப்படியே விழுங்க வேண்டியது. நம்ம வேலை என்னன்னா அப்படியே விழுங்க வேண்டியது. அப்ப நாம அப்படியே விழுங்கிக் கொண்டே இருந்தால் பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் விழுங்கிக் கொண்டிருந்தால் என்றாவது ஒரு நாள் விளங்கும்.
விளங்காதுன்னு இல்லை. அதுதான் அறிவில் நின்று அறிவுக்கு உபதேசம், நினைவில் நின்று நினைவுக்கு உபதேசம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் புரியாது, இன்னைக்கு எனக்கு புரியுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? எந்த அனந்தரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அனந்தத்தை போய் கேள்வி கேட்டா பதிலே வராது. ஏன்னா அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா உபதேசத்தை நேரடியாகவோ மறைமுகமாகவோ சமிக்கையாகவோ சொல்லாதேங்கிற தெய்வ உத்தரவு இருக்கு. அப்ப நாம் ஒவ்வொருவரையும் தெய்வமகள் நம்மளுடைய தேடுதலுக்கு ஏற்ப நம்மை வளர்த்து கொண்டிருக்கின்றார். நீங்க நல்லா நினைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா, நீங்க இந்த மெய்க்கு வந்த போது இருந்த உங்களுடைய புரிதல் என்ன, இப்ப இருக்கிற புரிதல் என்ன, இன்னும் தேட தேட இன்னும் கிடைக்கும். ஏன்னா நாடோறும் புதியவனாகி ஏகநாயகவன். இறைவன் எப்படின்னா தினமும் புதியவன். தினமும் நம்ம அறிவுல புதுசு புதுசா கொடுக்கக்கூடிய சக்தி அவங்க கிட்ட இருக்கு. இப்ப அட்சர உபதேசம் அப்படின்னு சொன்னோம்னா பஞ்சாட்சரம் என்று சொல்லப்படுகின்ற ந ம சி வா ய, ஒவ்வொரு எழுத்தா இல்லை, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஓம் என்ற பிரணவத்தில் ஆனா உக்குனா இம்மன்னா 3 எழுத்துக்கள் சேர்ந்தது ஓம் என்ற பிரணவ மந்திரங்கிறாங்க. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப நாம தேடினாத்தான் கிடைக்கும். சரி, அதை தெரிஞ்சுக்காட்டி ஒண்ணும் தப்பு இல்லை, தெரிந்தால் சுவைக்கலாம். இப்ப ஒரு அல்வாவை ஒரு கேப்சூலுக்குள்ள போட்டு முழுங்கினா வயிற்றுக்குள்ள போய் அதுக்கப்புறம் செமிச்சு நமக்கு சக்தி கொடுக்கும். ஆனா வாயில போட்டு சுவைச்சோம்னா அல்வாவுடைய சுவை நமக்கு தெரியும். அப்ப இதற்கு தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். தெய்வத்தால முடியுமானா முடியாது. தெய்வம் ஏன் எப்பொழுதும் என்ன நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த யமன்பதி எல்லையில நாம தெய்வத்தை நினைச்சாதான் காப்பாத்துவாங்க. நீங்க அப்ப உங்க சொத்து பிரச்சனை எடுத்து வச்சுக்கிட்டு மனைவிக்கு இதை கொடு, பையனுக்கு இதை கொடு, மருமகளுக்கு இதை கொடுன்னு கொடுத்துக்கிட்டு இருந்தா தெய்வம் எப்படிங்க காப்பாத்துவாங்க? காப்பாற்ற முடியாது. ஏன்னா எவருடைய உதவியும் எட்ட முடியாத அந்த யமன்பதி எல்லையில் உதவுகின்ற மெய் நாம் தான் அப்படின்னு தெய்வம் நமக்கு அப்படி இருக்காங்க. சரி, இப்போ நம்ம ஒரு வேதத்துக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திரு மெய் ஞான குரல், அப்படித்தானங்க? அப்ப இந்த மெய்யை திருவாக இருக்கு, மெய்யாக இருக்கு. இந்த திரு மெய்க்குள்ள நாம சென்று அடைவதுதான் ஞானம். ரைட். அதுக்கு என்ன வேணும்? குரல் வேணும். என்ன குரல்? தெய்வங்களுடைய குரல் தான். இப்போ தெய்வம் இருந்த வரைக்கும் அவர்கள் நாதம் கொடுத்தாங்க. இப்போ நாம பேசுறோம் அப்படின்னா அதுக்கு யார் காரணம்? நாம காரணமே இல்லைங்க, தெய்வம் தான் காரணம். இறைவன் நமக்குள்ள இருந்து இந்த வாக்கறிவு, அந்த பேச்சறிவு கொடுத்திருக்கிறனாலதான் நாம பேசுறோம். அப்ப இந்த வாக்கறிவு எதற்கு கொடுக்கப்பட்டது என்றால் நமக்குள் இருக்கின்ற இறைவனை அறிந்து வணங்குவதற்கு. சரி, அடுத்த கதை. அதாவது ஒரு கோடீஸ்வரர், அவர்கிட்ட 2 பேரு கடன் வாங்குறாங்க. என்ன கண்டிஷன் சொல்லிட்டாரு? கடன் எல்லாம் திருப்பி கொடுக்குறேன்னா அடியால் வச்சு கொண்டு விடுவேன். எப்ப கொண்டுவேன்னு தெரியாது, கண்டிஷன் சொல்லி கொடுத்து விட்டார். ஒருத்தன் என்ன செஞ்சா, வெளியூர்ல போய் தொழில் செஞ்சான், பணம் சம்பாதிச்சான், அந்த கோடீஸ்வரர்கிட்ட கொண்டு அப்பப்ப கொடுத்தான். அப்புறம் ஒரு நாள் போதும், இவ்வளவு காலம் தொழில் நடத்தினது போதும் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை எல்லாம் எடுத்து அந்த கோடீஸ்வரருக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ கொடுத்தான். அந்த கோடீஸ்வரர் என்ன செஞ்சாரு? தன்னுடைய இடத்திலேயே அவன் கொடுத்த அந்த கடன் பாக்கி, அந்த கடனுக்கு மேல அவரு தான் இடத்துல இடம் கொடுத்து தங்குவதற்கு ஒரு பங்களா கொடுத்து இருக்க வச்சிட்டார். ரைட். இன்னொருத்த என்ன செஞ்சான்? போனா தொழில் செஞ்சான். இவர் எப்படி கண்டுபிடிப்பாரு? இந்த கோடீஸ்வரர் நம்ம ஏதோ ஒரு ஊர்ல இருக்கோம், இவரு எப்படி கண்டுபிடிப்பார்? இவருக்கு எதுக்கு நாம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு நாம எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவன் சம்பாதிச்சு
அவன் வச்சுக்கிட்டான், அந்த கோடீஸ்வரருக்கு கொடுக்கல. இவர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஒரு நாள் அடியாள அனுப்புனாரு, அடிச்சு கொண்டு விட்டார். யாரு கொண்டான்னு தெரியாத அளவு. இது எங்கேயோ நடக்கல, இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கோடீஸ்வரர் தான் இறைவன். அந்த இறைவன்ட்ட எல்லோரும் அமானிதம் என்ன பெற்ற காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், சுத்தமாயை என்று சொல்லப்படுகின்ற அந்த அமானிதத்தை கடனாக பெற்று இந்த தூலதேக எடுத்திருக்கோம். இறைவன்ட்ட நாம எல்லாம் இறைவன்ட்ட சொர்க்கத்துல தான் இருந்தோம். அப்ப என்ன சொன்னோம்னா, இறைவா நீங்க கடன் கொடுத்துருக்கீங்க, உங்க கடனை அடைச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிதான் கையேந்தி வாங்கி கடமை பூண்டு விட்டதா. ஆனா இங்க வந்த உடனே, ஏன்னா நமக்கு இப்ப தெரியல, இல்ல இப்ப அந்த அமானிதம் ஏதாவது எனக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப அவர் கொடுத்தாருன்னு தெரியாது, கொடுத்தவரையும் தெரியாது. கொடுத்தவர் உள்ள இருக்காருன்னு சொல்றாங்க, ஆமான்ட்டு போறோம். அப்ப அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, அதற்குத்தான் ஒரு மெய்யான குரு பெருமானை அடைந்து அவர் மூலமாகத்தான் அந்த கடனை கட்டணும். அப்படி அந்த வாங்கிய கடனை கட்டினால் மறுபடியும் அந்த சொர்க்கத்துல சேர்த்து வச்சுக்கிறார். சரி, கட்டளைன்னா அந்த அடியால் தான் யமன். யமன் அடியால். அப்ப அந்த இறைவனுடைய திருவடியை அறியாதவர்களுக்கு அந்த அடியால் போட்டு தள்ளிடுவான். அவன் எல்லைக்கு கொண்டு போயிடுவான். நரகம்தான் கதி. சரி, இப்போ ஞானம் என்னவே உணராமட்டி ஞானம் மீதென தேர்ந்தறிந்திட்டர் போல் ஞான முத்திரை ஐயரின் அன்பதே ஞான முத்திரை ஐயரின் அன்பதே தானறி சிவம் என்று உணராதரே. ஞானம் என்னென்னவே உணரா மட்டி, மட்டின்னு திட்டுறாங்க. ஞானம் என்னென்னவே உணரா மட்டி, ஞானம் என்னென்ன தேர்ந்து அறிந்திட்டது போல இந்த உலக மக்கள்லாம் இருக்காங்க. ஞான முத்திரை ஐயரின் அன்பதே. தெய்வம் அவர்களுடைய அன்புதான் ஞானத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அதுதான் பைபிள்ல கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் ஞானத்தின் ஆரம்பம். இப்போ நாம யோகம்ங்கிற நிலையில இருக்கோம். இந்த யோகம்ங்கிற நிலையில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சிம்பிளா சொல்லிடுறேன். அப்ப தெய்வம் இந்த வேதம், இப்ப நீங்க எல்லா வேதங்களும் இருக்கு. எல்லா வேதங்களுக்கும் நம்ம வேதங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்ற வேதங்கள் எல்லாம் ஞானிகள் தனக்குள் இருக்கின்ற அந்த இறைவனை தரிசித்து அந்த இறைவனுடைய பெருமையை வேதமாக இறக்கி அருளியது. ஆனா நம்ம வேதம் இறைவனே தூல திருமேனை தாங்கி வந்து நமக்கு அருளியது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதாவது அரங்குளும் பேர் இன்ப வெள்ள திருப்பெரும் பார்க்கடலை அதை குறுக காட்சி வடித்து தெளித்திட்ட வேதாந்தம். அப்ப நம்ம வேதம் தெய்வங்களுடைய அந்த அருள் அமுதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஆக அதைத்தான் முத்திக்குரிய தேவரகசிய செயலை இங்கு வாக்கியமாக இறக்கப்பெறுகிறது. அதை உன் செவியில் வாங்கி சிந்தித்து பிறரிடம் பேசுவது தவத்தை காண எத்தனையோ மடங்கு அதீதமான உன்னதமுடையது. நீங்க வேதங்கள் நிறைய புரியணும், தெய்வீகம் புரியணும்னா நீங்க என்ன படிச்சீங்களோ அதை மற்றவங்க கிட்ட பேசுங்க. பேசாமல் உங்களுக்கு வளராது. படிச்சத நாம என்ன படிச்சோம் அப்படிங்கறத பேசல அப்படின்னா உங்களுக்கு அது எல்லாம் களையாக மண்டிவிடும். ஒருவன் தான் படித்ததை விட அதிகம் பேச வேண்டும், இல்லாவிட்டால் அதுவே அவன் ஜீவனில் களையாக மண்டிவிடும். துணியை அதிகமாக மெய்ச்செயலில் செலவு செய்பவனே ஜீவன் முத்தன் ஆகிறான். அப்ப நாம எல்லோரும் இந்த ஞானம் பெறணும்னா இந்த துணியை அதிகமாக மெய்ச்செயலில் செலவு செய்ய வேண்டும். நாம என்ன படிச்சிருக்கோமோ அதை மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா இது பல நூல்களில் பல வேதங்களில் பலரும் பேசியதை கேட்டு எனக்கு என்ன புரிஞ்சதோ அதை உங்களுக்கு சொல்றேன். அப்ப நீங்களும் இதே போல உங்களுக்கு என்ன தெய்வீகத்தில் என்ன தெரிஞ்சதோ புரிஞ்சதோ நீங்க இத பேசினாத்தான்
உங்களுக்கும் வளரும், கேட்கிறவங்களுக்கும் வளரும். சரி, அப்ப ஞானம் அடைய எதுங்க தடையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞானம் அடைய தடையாக இருப்பது உன் மாயை. அதாவது மூன்று மும்மலம் கருக முச்சுடர் தோன்றும். ஆணவம், கண்மம், மாயைங்கிற மூன்று மலங்கள், மூன்று அழுக்குகள் நம்மை பற்றி கொண்டு இருக்கு. ஆணவம்னா எனக்கு எல்லாம் தெரியும், அப்ப எல்லாம் தெரியும்னா புதுசா எதையுமே தெரிஞ்சுக்க மாட்டார், தனக்குதான் எல்லாம் தெரியுமே. கண்மம் என்றால் நாம செய்கின்ற, இதுக்கு முன்னால செய்த கர்ம வினை, நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் நன்மை தீமைகள். இன்னைக்கு இந்த தீர்க்க தரிசனத்திலே பார்த்தீங்கன்னா நன்மை தீமைகள் எல்லாம் நமக்கு ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. அதற்குரிய பலாபலனை நாம இந்த தூலத்திலேயும் அனுபவிப்போம். அப்ப நல்ல கர்மாக்களை, நல்ல செயல்களை செய்தால்தான் நமக்கு நல்லது நடக்கும். நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா. நமக்கு ஒரு நன்மையோ தீமையோ மற்றவங்களால வராது. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யும், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். நாம நமக்கு துன்பம் யாராவது செஞ்சாங்கன்னா நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை, அவங்களுக்கு தானா வந்துடும். அப்ப ஞானம் அடைய தடையாக இருப்பது உன் மாயை. அது உன் அறிவிலேயே கலந்து தடை செய்கிறது. அறிவு நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா நமக்குள்ள இருக்கு, நமக்கு அறிவு இருக்கு. சரி, அந்த அறிவை தூலம் எடுத்து வந்தவங்க நம்ம தெய்வம். அறிவு அவர்கள் தான், அறிவு ஆகாரமும் அவங்க தான். அப்ப ஞானம் அடைய தடையாக இருப்பது உன் மாயை. அது உன் அறிவிலேயே கலந்து தடை செய்கிறது. அப்ப அந்த மாயையை வெல்வதற்கு ஒரே வழி, உன்னை ஆண்டு கொண்ட குரு பெருமானின் திருவாக்கில் நம்பிக்கை வைத்து நடப்பதுதான். தெய்வம் அவருடைய திருவாக்கில் நம்பிக்கை வைத்தல், நடத்தல், ரெண்டு இருக்கு. நம்பிக்கை வைத்தல், நடத்தல். அப்ப அதுதான் தெய்வம். என்னை நம்பின பேருக்கெல்லாம் இருத்தினோம் மீட்பின் திட்டம். என்னை நம்பின பேருக்கெல்லாம் இருத்தினோம் மீட்பின் திட்டம். என்னை நம்பினதாய் கூறி தன் நினைவினிலே திட்டம் பண்ணிய மன்னருக்கெல்லாம் படும் எதிர் சாவே திட்டம். எண்ணியே அண்ணால் ஓடி எடுத்திட்ட திட்டம் காப்பே. அப்ப நாம ஏன் இந்த மாதிரி குடிச்சங்கம் தேடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள அந்த சைத்தான் மனம் இருக்கு. அதை வேதத்தை படிச்சு நமக்கு சைத்தான் கெடுக்கிற மாதிரி ஐடியாக்களை கொடுக்கும். திடீர்னு ஒரு ஆளுக்கு உபதேசம் எங்கேயோ கொடுக்குறாங்களாமே, உபதேசம் வாங்கினாத்தான் நல்லது. ஒருத்தர் சொன்னாரு, உபதேசம் வாங்கினாத்தான் இந்த தேகம் அழியாம இருக்கும், அதுக்காக உபதேசம் வாங்கணும். அப்ப புது ஆளுக்கு ஏதாவது தெரியுமா? அதான் இந்த தேகம் அழியாம இருக்குன்னா உபதேசம் வாங்கணும் போல் இருக்கு ஒருத்தர் சொல்றாரு. இல்லை, தெய்வம் ரொம்ப எளிதாக இந்த அதாவது அடக்கத்துக்கு பின்னால 3 வகையான அடையாளங்கள் சொல்றாங்க. தெய்வத்தோடு முழு பற்றுதலில் இருந்தால் முதல் தரம், இந்த முடி ஒரு முடி கூட அழியாது, அது முதல் தரம். 2வது தரம் பாதி இருக்கும் பாதி இருக்காது, இந்த தேகத்துல பாதி இருக்கும் பாதி இருக்காது. 3வது தரம் ஜீவன் மட்டும்தான் அந்த அடக்கமான இடத்துல இருக்கும், இந்த தேகம் முழுக்க மண்ணால் அரிக்கப்படும். அப்ப இதையெல்லாம் நிர்ணயம் செய்வது எது? நாம இப்ப தூலத்துல இருக்கும் பொழுது தெய்வத்துக்கூட எந்த அளவுக்கு ஒட்டி படிந்து இருக்கிறோமோ அதுதான் முடிவு செய்யும். உங்களுக்கு அந்த உபதேசம் முக்திக்கு அல்ல, முக்திக்கு மூலம் ஆசானின் இரக்கம். அப்ப ஆசானின் இரக்கம் நமக்கு வரணும்னா அவர்களுடைய கிரிகை கட்டளைகளை பிரகாரம் நடக்கும். ரொம்ப எளிதுதாங்க. சாலைனா யாருங்க? தெய்வம். சாலை என்றொரு மெய்மேனி ஜெகந்தனில் பிறமேலா. எல்லாரும் சாலைங்கிற பேரை போட்டுக்கலாம்.
இப்ப நாம புதுசா வர நன்மை தானே அதாவது மெய்வழிக்கு ஒரு எளிமையான விளக்கம். அறிவு முன்னம் அந்த அறிவின் வழி மனமும் நடப்பது மெய்வழி. அப்ப அறிவு யாரு? தெய்வம், சாலை. நாம மனம்தான். அப்ப பேருக்கு முன்னால சாலை அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த அதாவது இந்த ரட்சிப்பு சீரா, நாம் உங்கள் தலையில் அணிய வைத்திருக்கிற ரட்சிப்பு சீரா எம்முடைய நீண்ட நெடுங்கால தவப்பாட்டில் நாம் உங்களுக்கு தேடி தந்த சொத்து. அதை புறக்கணிப்பது எம்மை புறக்கணிப்பதே ஆகும். என்னங்க தலப்பா கட்டுறது என்னங்க கஷ்டம்? சீக்கியர்கள் தலப்பா கட்டுறாங்க. மன்மோகன் சிங்னு ஒருத்தர் பிரைம் மினிஸ்டரா ஆகி கட்டிட்டு தானே இருந்தாரு. இங்க நரகத்தை நோக்கி போறாங்கிறதே தனக்கு தெரியாது. அப்படிப்பட்டவங்க எல்லாம் அந்தந்த மதத்திற்குரிய அடையாளங்களை அணிந்து இருக்கும் போது நாம கட்டாயம் சொர்க்கத்தை நோக்கித்தான் போய் கொண்டிருக்கிறோம். நாம ஏங்க அணியக்கூடாது? வீட்டை விட்டு வெளியில போனா தலப்பாக இல்லாமல் போகக்கூடாது அப்படின்னு இருக்கணும். ஏன்னா தெய்வம் நாம் உங்கள் தலைகளில் அந்த அந்த மாணிக்கத்தை பதித்து இருக்கிறோம், அது மற்றவங்க பார்க்க கூடாது. சரி, அப்ப அடுத்து யாரையும் குறையாக எண்ணாதீர்கள். இப்ப நாம எல்லோரும் தெய்வத்துக்கிட்ட தவப்பலனை பெற்றுதான் ஞானத்தை அடைய போறோம். அப்ப நாம ஒருத்தரை குறைவாக பேசினாலும் எண்ணினாலும் பாவம் தான் வரும், நம்முடைய தவப்பலன் குறையும். ஆக நாம கஷ்டப்பட்டு நம்ம தொழில்கள்லாம் பார்த்து அதுக்கு இருக்கிற நேரத்துல வேதத்தை எடுத்து படிக்கிறோம், சபைக்கு வர்றோம், அப்படியெல்லாம் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிறது. நீங்க வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு இந்த ஜெயவேலர் மாமா ரொம்ப லுள்ளு பண்றாருயா, அவருதான் பெரிய நாட்டாமன்னு நினைச்சுக்கிட்டு இப்படி நினைச்சீங்கன்னா உங்க தவப்பலன் வரும். ஏன்னா எல்லோருக்கும் ஒரே தெய்வம் தான். நீதி தீர்ப்புல அவரு என்ன செஞ்சாரு இவரு என்ன செஞ்சாருன்னு தெய்வம் என்னைய கேட்க போறதில்லை. நீ என்ன செய்தாய்? உனக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறேன், நாம் உங்களை தேவனின் திருத்தூதர்களாக ஆக்கி வைத்திருக்கிறோம், நீங்கள் உண்ணும் உணவு உங்களுக்காக அல்ல உலகத்தை உயிர்ப்பான் வேண்டியே உண்ணுகிறீர்கள் அப்படின்னு சொன்னனே, என்ன செஞ்ச? இப்ப நான் சொல்லலாம், தெய்வமே நான் ஆலயத்துல வணக்கத்துல கலந்துக்கிட்டேன், பாரா வணக்கத்துல கலந்துக்கிட்டேன் சொல்லலாம், அது எனக்காக மட்டும். ஆனால் இந்த சபையில் வந்து பேசுவது எனக்காகவும் உங்களுக்காகவும். நான் எனக்கு என்ன தெரியுமோ, எனக்கு தெய்வத்தை பத்தி என்ன தெரியுமோ, தெய்வீகத்தை பத்தி என்ன தெரியுமோ தெரிஞ்சதை உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அப்ப நானும் உங்களை மாதிரி பல ஆண்டுகள் ஒண்ணுமே தெரியாம, ஜீவனா தெரியாது, ஆத்மான்னு தெரியாது, பரமாத்மானா தெரியாது, எதுவுமே தெரியாம இருந்து தெய்வம் மட்டும்தான் தெரியும். அப்ப அப்படியெல்லாம் இருந்து வேதங்களை படித்து ஆத்மா பத்தி சொல்லும் பொழுது, ஆத்மா ஜலம் போன்றது, மலத்துடனும் சேரும் சந்தனத்துடனும் சேரும். மலம் என்ன? ஆணவம் கண்மம் மாயைங்கிற அந்த மும்மலத்துடனும் இந்த ஆத்மா சேரும், சந்தம் என்ற தனத்துடனும் சேரும். அப்ப இந்த ஆத்மாவுடைய தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு வாக்கியத்தை வச்சு, ஓ ஆத்மாவுடைய தன்மை இது எங்கனாலும் சேரும். இப்படி ஒவ்வொரு, ஏன்னா நம்ம எல்லாமே அரூபமாக இருக்கு, யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்ப நாமளே தான் படிச்சு ஒன்னொன்னையும் புரிஞ்சுக்கணும். அப்ப இதில் தெய்வம் வந்து வேதத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய கிரியை கட்டளைகளை மறந்தார்கள் அப்படின்னு வேதத்துல இருக்கும். அப்ப நமக்கு வேலை என்ன? ரொம்ப எளிமைங்க. தெய்வம் சொல்லிட்டாங்க, நான் வந்திருக்கும் இந்த காலத்தில் ஞானம் அடைதல் மிக எளிதுன்ட்டாங்க. அப்ப மிக எளிதுங்கிற இந்த நேரத்திலேயே நாம் அந்த எமன்பது இல்லை, நாம நல்லா சம்பாதிக்கிறோம், நல்லா தெரியும், விட்டுட்டு போவோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்ப நாம் சொர்க்கத்துக்கு போறதுக்கு கொண்டு போறதுக்கு வேண்டிய அந்த சொத்தை இப்ப இந்த தேகத்தில் இருக்கும் பொழுதே சேர்த்து வச்சாதான் அங்க கொண்டு போக முடியும். மற்ற அத்தனை சொத்தும், கண்ணில் பார்க்கின்ற அத்தனை சொத்தும் விட்டுட்டு போறோம். நீங்க கோடி கோடியாக சேர்த்தாலும் இந்த உலகத்துக்கே பணக்காரராக இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போறோம். ஆனால் எதை கொண்டு போகிறோம்? தெய்வம் நமக்கு கொடுத்த அந்த தவ பலனை, அந்த புண்ணியத்தை.
என்ன பாவம் செஞ்சாலும் அதெல்லாம் தூக்கிட்டு போறோம். அதான் ஒருவர் தான் செய்த பாவத்தை அதை நினைச்சு வருந்தி அவங்க கிட்ட தெய்வத்துக்கிட்ட மன்னிப்பு தேடிக்கொண்டு அதை மறுபடியும் செய்யாமல் இருந்தால் அது நம்ம கணக்குல இருக்கும். ஆனா தீர்ப்பில் கேட்கப்படாது. நம்ம கணக்குல இருக்கும். ஒரு தப்பு செஞ்சா கணக்குல இருக்கும். முந்தி தெய்வ இருந்த காலத்துல ஒருத்தர் சாவுக்கு போயிட்டு தெய்வத்துக்கிட்ட, தெய்வமே பிராயச்சித்தம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாராம். தெய்வம் சொன்னாங்களா, என்னடா நீ வெளிக்கு போயிட்டு என்னையே கழுவ சொல்ற, இனிமே பிராயச்சித்தம் எல்லாம் இல்ல. அப்ப அப்படி செஞ்சா அதெல்லாம் என்ன ஆகும், நம்ம கணக்குல பாவமாக சேரும். நமக்கு தெய்வம் எந்த யார் அடக்கமானாலும் சரி போய் கலந்துக்கோ, இந்தா உனக்கு அதுக்கு தேவைப்படாது. ஏன்? நாமளும் அது போல் ஆக வேண்டும். எதை பார்க்கிறாயோ அதுவே நமக்கு வரும். டிவியில சீரியல்ல 4 அழுதாங்கன்னா நமக்கு அழுக வருது, டிவியில சிரிச்சா நமக்கும் சிரிப்பு வருது. அப்ப எதை பார்க்கிறோமோ அதுவாகவே நாம் ஆக்கப்படுகிறோம். அப்ப நாம தெய்வம் நமக்கு என்னென்னலாம் கட்டளைகள் இட்டிருக்காங்க. யாராலும் வேத பாராயணம் இங்க சபையில எனக்கு எல்லாம் பேசுறதுக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா யாருமே ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறீங்க. அங்க ஈரோடு சபை எடுத்துக்கிட்டா நிறைய பேர் வயசானாலும் முழுநூல் படிக்க வர்றாரு. ஒரு பக்கத்தை எடுத்துக்கோங்க, அது மனப்பாடம் செய்யற வரைக்கும் அதையே படிங்க. வேதம் ஓதுதல் மெய்வழி தொடர. நாம இந்த மெய்வழியில் இருக்கிறோம் என்பதற்கு என்ன அடையாளம்? வேதம் ஓதம். இப்ப யமபடரை முறியடிக்கின்ற வல்லபம் பெற்ற ஒருவர் இருக்கிறார், அவர்களை தேடு, அவர்கள் உன் மீது பிரியமாக இருக்க வைத்துக்கொள், அதுவே சொர்க்கம். சரி, யமபடரை முறியடிக்கின்ற வல்லபம் பெற்ற ஒருவர் தெய்வம் தான், அவர்களை தேடு, நான் தேடிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் தூங்கும் போது மறந்துட்டேனே, தூங்கும் போது தெய்வத்தை மறந்துட்டேன். அப்ப அவர்களை தேடு என்ற செயல் இறுதி வரை நாம முடிச்ச உடனே மறுபடியும் தேடணும், தெய்வத்தை நினைக்கணும். அப்ப யமபடரை முறியடிக்கின்ற வல்லபம் பெற்ற ஒருவர் இருக்கிறார், அவர்களை தேடு, அவர்கள் உன் மீது பிரியமாக இருக்க வைத்துக்கொள், அதுதாங்க முக்கியம். அதுவே சொர்க்கம், அவர்கள் வெறுப்பு நரகம். இது ஒன்றே வேதம். நீங்க 4 வேதங்களையும் படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தேவனுடைய விருப்பு சொர்க்கம், வெறுப்பு நரகம். அப்ப நாம என்னென்னலாம் செஞ்சா தெய்வத்துடைய விருப்பு நமக்கு, அவங்களுடைய பிரிய நமக்கு வரும், என்னென்னலாம் செஞ்சா அவருடைய வெறுப்புக்கு ஆளாவோம், அதையும் தெரிஞ்சுக்கணும். என்னென்னலாம் செஞ்சா அதுதான் மெயினா பிறரை குறைவுபட பேசுவதும் எண்ணுவதும் உன் தவத்தை பித்து போடும் செயலாகும். நம்ம வேலை என்ன? ஆலயத்துக்கு போனோமா, நாம ஒழுங்கா வணங்கணுமா, தெய்வ நினைவா இருந்து, அப்படி அவ்வளவுதாங்க. முன்னால உள்ள ஆளு இல்ல, இவரு நாம சந்ததியா இருக்கோம், இவரு நன்மனத்தினரு, இவங்க நமக்கு முன்னால நிக்கிறாங்க. அடுத்து நாம பஞ்சகட்சம் கட்டி இருக்கோம், இவர் தட்டு வீட்டு கட்டிட்டு நமக்கு முன்னால் நிக்கிறார். இப்படியெல்லாம் பார்த்து கொண்டால் நினைவு எங்க போகுது? வணக்கத்துல தெய்வ நினைவாக இருக்கிறதுக்கு பதிலா இன்னொருத்தர் பார்க்கிறோம். அப்ப என்ன பலன்? எதுக்காக போனோம்? நாம சாலைக்கு எதுக்காக போறோம்? தெய்வத்தை வணங்கி அவருடைய அந்த தவப்பலனை பெறுவதற்கு, அவருடைய பிரியத்தை பெறுவதற்கு, அன்பை பெறுவதற்கு. அந்த ஒரே எண்ணம் மட்டும் இருக்கணும். நாம் அனைவரும் அந்த நீதி தீர்ப்பின் போது தெய்வத்திற்கு பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த எண்ணம் ஒவ்வொருவருடைய நினைவிலும் தினமும் இருந்தால் நாம யாரை பத்தியுமே கவலைப்பட மாட்டாங்க. நாம யாரை பத்தியுமே கவலைப்பட மாட்டோம், நம்மளை பத்தி கவலைப்படுவோம். தெய்வமே, நாம ஒழுங்கா இருக்கோமா, தெய்வத்தை நினைக்கிறோமா, நம்ம வீட்டு வேலை செய்யறோம், வேலை பார்க்கிறோம், எல்லா வேலையும் பார்த்து நமக்கு எவ்வளவு நேரம் இருக்கு தெய்வத்தை நினைக்கிறதுக்கு. நான் கூட வேத பாராயணம் பண்ணணும், ஒரு 20 பக்கமாவது பண்ணணும்னு நினைச்சேன். நினைவுலதான் இருக்கு, செயலுக்கு வரல. சரி, நம்மால என்ன முடியுங்க? தெய்வத்தை பத்தி பேச தெரியுங்க.
என்ன வருதோ அதை செய்வோம். எதுவுமே வராது இல்லை, அதுக்குரிய முயற்சி இல்லை. ஆக தயவு செய்து வேதத்துல ஏதாவது புரியவும் நினைக்கவே நினைக்காதீங்க. திருப்பாற்கடல்ல வந்துங்க அப்படியே காட்சி கொடுத்துட்டாங்க, விழுங்க தானங்க வேணும். நிறைய நன்மனத்தர்களை செய்யற தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா இதாங்க, நானு அர்த்தம் தெரிஞ்சு படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. காப்பிடத்தை கதிரொலியும் கானகத்தே காசினியில் மனசுதலம் கண்டறி, இதுக்கு என்னங்க அர்த்தம்னு ஒரு நன்மனத்தன் கேட்டாரு. எனக்கே தெரியாத போது நான் என்னங்க சொல்ல முடியும்? கொடியேத்துறாங்க, வந்து படிக்கிறாங்க, முன்னால படிச்சா பின்னால படிக்க தெரியும், அவ்வளவுதான் தெரியும். அப்ப இன்னைக்கு அது என்ன இது என்ன இப்படின்னு எதை தேவையோ அதை தெரிஞ்சுக்கிறது இல்லை, எதை செய்யணுமோ அதை செய்யறது இல்லை. ஞானம் என்பது கேள்வி ஞானம். நீங்க மான்மியத்தை அவசியம் வாழ்க்கையில் ஒரு தடவை முழுசா படிங்க. எதுக்குன்னு ஒரு காரணத்துக்கு நான் சொல்றேன். தெய்வம் பாட்டையாகிட்டா அவங்களுடைய அந்த சிவராஜ யோகத்தை பத்தி சொல்லிட்டு அவங்க ஒண்ணும் அது வரைக்கும் ஓங்காரம் ஒன்று நீட்டியும் ஊன்னு சொல்லிட்டு வந்தவங்க கடைசியில ஒண்ணும் பார்த்து சொல்லல, இவருக்கு புரியல நினைச்சிட்டு என்ன பெரியார் அவர்களே சிவராஜ யோகம் சரிதானா அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு பாட்டையா ஆம் சரிதான், மூச்சை இழுத்து அடக்க முயல்வதானது நரகவாதிகளாகிய பாதிகளுக்கு ஏற்ற குறுக்குப்படி பிரயாணம், அது சரிதான், நரகத்தை போக இந்த ராஜயோகம் சரிதாங்கிறாங்க. அப்ப இந்த ஒரு கேள்விக்கு அப்புறம் தெய்வம் நான் குரு பெருமாட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்டேன், இப்படி ஒரு பதில சொன்னாங்க அப்படின்னு இல்லவே இல்லை. ஏன்னா ஞானம்ங்கிறது கேள்வி ஞானம்னா வாயில குரு கிட்ட கேள்வி கேட்கறது இல்ல, இந்த காதால் கேட்பதுதான் கேள்வி ஞானம். பசித்த முகம் பார்த்து அழுகும் பதம் பார்த்து ருசித்து அமுதூட்டியதும் தட்ட அதுவும் பொறுத்தாய், ஐயனே நின் சந்நிதி முன் தலைநாளில் அறிந்தவன் போல் அறிவுரைத்தேன் அதுவும் பொறுத்தாய் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த ஞானம் என்பது வாயால கேள்வி கேட்டு ஒன்னனுக்கு இந்த அனந்தர் சொல்வாரா, இந்த தந்தை சொல்வாரா, இந்த நன்மனத்தரை சொல்வாரா இப்படி கேட்டு பெறுவது அல்ல, காதால கேட்கணும். அதுதான் இந்த ஞானத்தை எடுத்து அருந்துவதற்கு 5 காலங்கள்ல அச்சர உபதேசம், வாயினால் பேசி புகுத்து என்ற உபதேசம். அப்ப உள்ளுக்குள்ள முதல்ல உள்ளுக்குள்ள போனாதான் அதுக்கப்புறம் இப்படி வரணும். அப்ப நீங்க செவியில் வாங்கினால் சிந்திக்கலாம், செவியிலே வாங்கலைன்னா எப்படிங்க சிந்திக்கிறது? அப்ப தயவு செய்து வேதத்துல கேள்விகளுக்குள் போகாதீர்கள். போனீங்கன்னா ஒரே விஷயத்த 10 அனந்தத்தை கேளுங்க, 10 சந்ததி கிட்ட கேளுங்க, 10 நன்மனத்தை கேளுங்க, யாரு என்ன பதில் சொல்றாங்க பாருங்க. 10 பேரும் 10 விதமா சொன்னாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. ஏன்னா 10 விதமான ஆன்சரும் இருக்கும். ஒரே கேள்விக்கு 10 விதமான பதில்களும் இருக்கும். ஆனால் உங்களுக்கு எந்த பதில், உங்கள் 10 விதமா பதில் சொன்னா நீங்க எந்த பதில் ஏற்றுக்கிறீங்க? ஒரு பதில் சொன்னால் ஏத்துக்கலாம். இப்ப நான் வேதத்தை படிக்கிறேன், அதுக்கு இப்படிதான் இருக்கு அப்படின்னு வேதத்துல இருந்து சொன்னா ஏத்துக்கலாம். நானா சொன்னா மனம் ஏத்துக்க, அது சரியாக இருக்கலாம், தவறாக இருக்கலாம். ஆக இந்த ஞானத்தை நாம் பெறுவதற்கு தெய்வம் நமக்கு அவருடைய நாதம், அந்த விஸ்வநாதத்தை நமக்கு வேதமாக எடுத்தார், அருளியிருக்காங்க. நீங்க மற்ற வேதங்களோடு இதை சமமாக பார்க்காதீர்கள். இது அருள் அமுதம், நமக்கு அத்தனையும் தவப்பலனை கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அடக்கமாகிறாங்க அப்படின்னா நினைவுல நீங்குறா நேர்மையாளர் நினைவில் எந்நாளும் நிற்பர். அப்ப நாம இந்த சரிகை கிரியை யோகம் ஞானம் என்ற இந்த 4 வகை படித்தரங்களில் நாம் சரியாகிய அந்த தெய்வ ஆசாரின் கையகத்தாகி
தெய்வங்களுடைய அன்புக்கு இலக்காகி, அந்த அன்பை பெறுதல்ங்கிறதுக்கு நான் அன்பை பெற்றுட்டேன் அப்படிங்கிறது இல்லை. அது அடக்கமாகும் வரை அன்பை பெறுதல் என்பது நீண்ட நெடிய செயலாக இருக்கிறது. ஏன்னா உங்களை கெடுக்கிறதுக்கு சைத்தான் நமக்குள்ளயும் இருக்கு, மனித தேகமா இருக்கு, சாலையிலயும் இருக்கும். அங்கேயும் இல்லைன்னு நினைக்காதீங்க, அங்கேயும் தலப்பா கட்டிட்டு அங்கேயும் இருக்கும். நாம ஜாக்கிரதையா தப்பிக்கணும். அப்ப அன்புக்கு இலக்காகி அந்த யோகம் என்கிற தெய்வம் அவர்களோடு அவர்களுடைய எண்ணத்திலேயே இருத்தல், அதற்குத்தான் வேதம். ஆக நாம எல்லோரும் இந்த மெய்யை ஞானம் அடைதல் என்ற செயலாகிய அந்த இறைவனே, அந்த மெய்யை மெய்யாக விழுங்கிவிட்ட நாயகம் அவர்கள் நமக்காக தூலம் எடுத்து வந்து இப்பொழுது நமக்குள் இருந்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு அவர்களுடைய தவப்பலனை தந்து அருளி கொண்டிருக்கின்றார்கள். நாம் தினமும் தெய்வங்களுடைய வேதத்தை படித்து பிறரிடம் பேசி, ஏன்னா பேசாத நாளெல்லாம் பிறவாத நாள் அப்படிங்கிறாங்க, தினமும் பேசி நாம் எல்லோரும் ஞானம் அடைவோமாக. முத்தி பேரை தொடரும். நமஸ்காரம்.